ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 2 டேஸ் வந்து கெப் ஆகிடுச்சு. ட்ரேட் வீடியோஸ் ஒன்று நமக்கு போட கிடைக்கல. இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைச்சது வந்துட்டு டியூஸ்டே. ஓகேவா, இதுக்கு டேட் ரீயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், December 10. ட்ரேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே காமிக்கும். ஓகே, நான் அடுத்த இமேஜில் வந்து கிளியராக காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ட்ரி வந்து நமக்கு ஒரு ஆஃப்டர் 12 அப்புறம் வந்து கொடுத்துருக்கிறான். ஓகேவா, இது நம்முடைய ஒரு ஸ்டூடெண்ட்ற ஒரு ட்ரேட். இந்த ட்ரேடு வந்து எத்தனை ஆர்ஆர் கொடுத்துருக்குது, அதை அவர் எடுத்தாரா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து காட்டப்படும். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நமக்கு வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் வந்து தேவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து எங்களுக்கு கிடைச்ச இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடம். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இடம் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முதலாவது இந்த எஃப்இஜி அப்படின்ற இந்த இடம் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லலாம், எஃப்இஜின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இது ரெண்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன். நம்ம வளமையாகவே வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இது நம்மளுடைய ஆர்டர் பிளாக். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஹை தான் வந்து மேக்ஸிமம் சேஃபான ஒரு எஸ்எல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக இதை ஸ்வீப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது எஸ்எல் வந்து பட்டுரும். ஸோ நான் அதை வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதனுடைய டார்கெட்டை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, முதலாவது டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யாருக்குமா தெரியுமோ தெரியாது, இந்த பாக்ஸை வந்து நான் டார்கெட்டை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த அறியக்கூடிய இந்த ப்ளூ பாக்ஸை பற்றி பேசியிருப்பேன். இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து ஏஷியன்ட லோ அண்ட் ஹையை வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும். ஸோ அந்த லிக்விடிட்டி சிட்டிங் வந்து நம்ம நினைக்கிறபடி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டார்கெட் வரைக்கும் போவோம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அவருடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட இருந்துச்சு இல்லையா. ஸோ நான் அதையும் வந்து காமிக்கிறேன், அவர் அந்த டார்கெட் வரைக்கும் பண்ணிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்துட்டு மார்க்கெட் நம்மளுடைய என்ட்ரியை வந்து ட்ரிகர் பண்ணுறான்னு பார்ப்போம். பார்த்தோம்னா நம்ம என்ட்ரிக்கு பக்கத்தில் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி போகிறான். என்ட்ரி தொடுபடலை. ஓகே, எகெயின் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலே வரான். இப்போ இது வந்து நாம் எப்படி மேலே ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கோமோ, ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஆர்டர் பிளாக். இப்போ இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகுவாங்க. பட் நம்மளுடைய என்ட்ரி ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரீம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த பிரேக்கர் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரு ஆகும். என்ன என்ட்ரு ஆகினாலும் நம்மளோட சேஃப் எஸ்எல் வந்து இங்கே இந்த ஹைக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ட்ராக போனவங்களுக்கு எஸ்எல், அவங்க நம்ம மாதிரி எஸ்எல்லை வந்து சேஃபாக வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வராது. ஓகே, இப்போ நம்மளோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ளே பண்ணி விட்றேன். என்ட்ரியை தொட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இம்பல்ஸாகவே வந்துட்டு ஒரு 1:5 ஆர்ஆரை வந்து சிம்பிளாக மார்க்கெட் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னால் கொடுத்துட்டான். ஓகேவா, ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து வருது இந்த இடத்துல. அதாவது அந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1:5. ஓகே, 1:5க்கு போகிற வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்து சின்னதாக காமிக்குது மார்க்கெட். ஓகே, எகெயின் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். மார்க்கெட் இப்படி தான் நான். ஓகேவா, மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஓகே நம்மளுடைய என்ட்ரியை தொட்டோன்னு வந்துட்டு கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரேடு என்னுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, அவரோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வச்சிருக்கிறது வந்துட்டு ஓகே இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த 52-32 அப்படின்றது வந்துட்டு அவர் வச்சுக்கிற டார்கெட். நாம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 52-32 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம் அந்த டார்கெட் வந்து மார்க்கெட் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை ஏன் வந்து அந்த லெவலில் வச்சார் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் என்ன செஞ்சுட்டான், ஹிட் பண்ணிட்டான். ஓகேவா, அது வச்சிருந்த அந்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிட்டான். மார்க்கெட்டுக்கு அப்புறமா பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துலேயே வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே இந்த ஹை இந்த லோக்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து எகெயின் வந்து கீழே போயிட்டு தான் மேலே போகிறான். ஓகே, இப்போ இதை சின்ன டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு எதுவுமே இங்கே தெரியாது.
இந்த ட்ரேடை ஏன் எடுத்தோம், ஸோ இந்த ஏரியாவை தாண்டி ஏன் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. இப்போ ஜஸ்ட் வந்து நான் இதை H4க்கு மாற்றிட்டு இப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ புரியும் உங்களுக்கு இந்த ட்ரேடை வந்து நாம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இது வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ H4 கேண்டில் வந்து கொடுக்குறேன், லைவ் மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போதைக்கு இந்த ட்ரேட் வந்து ரன்னில் அடிக்கிறேன்னு சொன்னால் 1:43 RR. நீ நினைக்கலாம், ஓகே இதெல்லாம் வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு தரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா. நான் வந்து வீடியோ போட துவங்கியிருந்தா வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 days. ஓகே, நம்ம லாங் டைம் வீடியோஸ்ன்னு சொல்லி நம்ம எதுவுமே அப்டேட் பண்ணலை, அதாவது ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு காமிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த December 10, ஓகே, இந்த December 11 ஜஸ்ட் எஸ்டர்டே ட்ரேட் நான் காமிக்கிறது உங்ககிட்ட. அது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எடுத்திக்கார், நாம் எடுத்திருந்தா ஓகே, நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எடுத்திக்காரு, அதுதான் நான் இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். அவர் வந்துட்டு என்ட்ரி எடுத்தார், என்ட்ரி எடுத்துட்டு அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த என்ட்ரியை வந்துட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவர் வந்துட்டு என்ட்ரியை வந்துட்டு சின்ன ஒரு ப்ராஃபிட்டோட வந்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டார். இந்த இடத்துல ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு நினைப்பீங்க, ஓகே 1:40, ஓகே 1:10 வேற லெவல், இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கான இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி வந்து வேக் ஆகும். ஓகேவா, நம்மளுடைய பொறுமை முக்கியம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1 minute நம்ம என்ன பார்த்தோமோ அதே விஷயம் இதுக்குள்ளே நடந்திருக்குது. ஆனால் அது H4ல நடந்திருக்குதா 15 minutesல நடந்திருக்குன்னா அது நம்ம செக் பண்ணணும். அடுத்து வந்து இந்த லிக்விடிட்டி வந்து யாருமே இப்போ H4ல இருக்கிற லிக்விடிட்டியை வந்து நான் டார்கெட் பண்ணிக்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்வாங்க. அது அவங்களோட தோட்ஸ். நம்ம வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம், நம்ம லைவ் அந்த ட்ரேட் எடுக்கிறோம், அந்த ட்ரேடினுடைய ஹிஸ்ட்ரியை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் காட்டிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க, அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.